கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். இட்ஸ் அ சர்ப்ரைஸ் செக்ஷன். உங்களுக்கும் சரி, பிரபுவுக்கும் சரி, மங்காத்தா டீமுக்கும் சரி, ஒரு அற்புதமான ஒரு சர்ப்ரைஸ். அந்த சர்ப்ரைஸ் என்னன்றதை நீங்கள் மியூசிக் போட்டால் தான் நான் சொல்ல முடியும். போடுறீங்களா? ரெடியா? கவுண்டவுன் கொடுக்கலாமா? நான் கிளம்பணுமா? இருக்கோ? சொல்லுப்பா. கவுண்டவுன் பிகின்ஸ். லைக் 3ல இருந்து ஆரம்பிங்க. 3 2 1. மங்காத்தா திரைப்படத்தையும் மங்காத்தா குழுவையும் பாராட்டுவதற்காக திரைப்பட பாடலாசிரியர், இசையமைப்பாளர், தயாரிப்பாளர் ஐயா கங்கை அமரன் அவர்களை சைட் மீடியா மற்றும் பிலிம் கலா.in சார்பாக ஐயா அவர்களை அன்புடன் இங்கே வரவேற்கிறோம். ரொம்ப நன்றி ஐயா வந்ததுக்கு. இது உங்களுக்கு ஐயா. இப்போ நீங்க வந்து பிரபு பத்தியும் மங்காத்தா திரைப்படத்தை பத்தியும் நீங்க ஒரு சில வார்த்தைகள் எங்களுக்காக. எல்லாம் பார்த்து ஊரெல்லாம் மயங்கின படம், சக்க போட்ட படம், மிக சிறந்த படம், புதிய முறையில் இயல்பாக எடுக்கப்பட்ட படம். ஹீரோவை வந்து இப்படியும் பண்ணலாம், இப்படியும் நடிக்கலாம், உங்கள் உருவத்தை மாற்றிக்கங்கோ, இப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்த புதிய முயற்சிகள் ஒரு படம். எல்லாம் வயசை மறைச்சிட்டு வாழ்கிற காலத்தில் அந்த வயசுக்கு தகுந்த கேரக்டர் கொடுத்து எடுக்கப்பட்ட படம். நிறைய டை கம்பெனியுடைய மார்க்கெட்லாம் காலி பண்ண படம் இந்தியன் மணியில் இருந்தது ஃபாரின் மணிக்கு நம்மளாம் திங்க் பண்ண வச்ச படம். இந்த மாதிரி டாலர்ஸில் தான் திங்க் பண்ணணும். ரொம்ப சொல்லணும்னா எங்கள் குடும்பத்திலிருந்து வந்த ஒரு அருமையான படம், எங்கள் வாரிசுகளின் வெற்றி விளையாடல் இது. ஐயா பிரபு பற்றி. பிரபு அவர் வந்து என்னத்தை சொல்றது, என்ன இப்படி வருவான்னு தெரியாது, இனிமேல் எப்படி வர போறாருன்னு தெரியாது. ஏன்னா நிஜமாக சொல்லணும்னா நான் நம்பலை அவருக்கு டைரக்ஷன் பண்ணுவாரா அப்படிங்கிறதுலாம். சென்னை 22லேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அது ரொம்ப சந்தோஷமான ஒன்று. ரொம்ப நினைக்க முடியாத ஒரு பகுதி. ஏன்னா பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு படிக்க வச்சவர் இன்றைக்கி பெரிய டைரக்டராக இருக்காருன்னா அதே ஒரு பெரிய ஒரு விஷயம். லண்டனில் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் தான் படித்தார். பிரேம்ஜி வந்து மியூசிக் படித்தார். 2 பேரும் லண்டனில் படித்தவங்க தான். 2 பேரும் இப்போ உயர்ந்து வந்து கொண்டிருப்பதை பார்க்கும்போது அப்பாவுக்கு என்ன பெரிய சந்தோஷமோ அதை விட பல சந்தோஷத்தில் மிக உண்மை. இப்போ நீங்கள் வந்து நீங்களும் தயாரிச்சிருக்கீங்க, படம் டைரக்ட் பண்ணியிருக்கீங்க, அற்புதமான பல படங்களை கொடுத்துருக்கீங்க. இப்போ வந்து பிரபு அவர்கள் அவங்க டீம் வந்து ஒரு ஸ்டைல், அவங்களுக்கும் ஒரு பாணியை வச்சுட்டு இப்போ வரும்போது அடடா நம்மளோட இவன் திறமையாக இருக்கானே அப்படின்னு ஏதாவது பார்த்து நீங்கள் ஏதாவது பொறாமப்பட்ட தருணம் உண்டா? மகிழ்ச்சி படுவனே தவிர பொறாமை எனக்கு வராது. திறமை எந்த காலத்துலையும் எனக்கு மற்றவங்களை பார்த்து பொறாமை வராது. மகிழ்ச்சி, அதாவது இவங்களை இந்த மாதிரி குழந்தைங்க எல்லாம் பண்றது எல்லாத்தையும் ரசிச்சுட்டு இருக்காங்க. அது இல்லாமல் இது சொந்த ரத்தம்ன்ற போது அதுக்குரிய பாசம் இன்னும் கொஞ்சம் தைரியம் ஜாஸ்தியாக இருக்கும். அவங்க இளையராஜா அண்ணா கேட்ட போது கூட அவர்கிட்ட கேட்டுருக்காரு, என்னடா பெரிய பெரிய ஹீரோக்கள்ல போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம். அவர் எல்லாருக்கும் எங்கள் ஃபேமிலிக்கே ரொம்ப சந்தோஷம். என்னதான் நாங்கள் ரெக்கார்டில் பிரேக் பண்ணியிருந்தாலும் அந்த ரெக்கார்ட்லாம் முறியடிப்பதற்கு அவர்கள் வந்து கொண்டிருப்பதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்பாங்கிற முறையில் சந்தோஷம். ஒரு ரசிகன், முதல் ரசிகன், அதாவது படத்தை ஃபஸ்ட்டு எங்களுக்கு தானே போட்டு காட்டுவாங்க. அதனால் ஃபஸ்ட்டு படம் பார்த்த ரசிகன் என்ற முறையிலையும் ரொம்ப ரொம்ப வெங்கட் பிரபு அவர்களுக்கு இந்த மேடையில் நான் என்னுடைய வாழ்த்துக்களை, எப்போதும் உள்ள வாழ்த்துக்கள் தான், இன்னும் மேலே 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 உயர்க என்று தான் வாழ்கிறோம். என்னுடைய இறுதி ஒரே ஒரு கேள்வி. இப்போ வந்து பிரபு ஒரு படம் இயக்கும் பொழுது ஆஸ் அ டைரக்டர் நீங்கள் வந்து ஒரு மூத்த அனுபவசாலி, ஸோ அப்படின்னு இருக்கும்போது ஒரு படம் எடுக்கும்போது உங்களுடைய ஏதாவது உதவியை நாடி வந்திருக்காங்க? எல்லா படத்துக்கும் திரைக்கதை வசனம் எல்லாம் பின்னால் நான் தான் எழுதி கொடுக்குறேன். சொல்லவே இல்லை சார், அவங்களுக்கு தெரிய மாட்டேது. ஏன்னா வந்து கதை ஃபர்ஸ்ட்ல அவர் சொல்லும் போதே இது இப்படி தான் வரணும்,
ஃபர்ஸ்ட் இப்படி தான் வரணும், இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கணும் அப்படின்லாம் சொல்லி எல்லாம் என்னுடைய ஐடியாவில் தான் அவர் படம் எடுத்துக்காரு. இன்றைக்கி மங்காத்தாவில் அவர் வந்து அஜித்துக்கு அந்த வெள்ளை முடி விட சொன்னது நான் தான். அந்த ட்ரெஸ் அமைப்பு எப்படி இருக்கணும்ன்றதான் தான். அந்த பிரேமுக்கு வந்து இந்த ஹேர் இப்படி இருக்கணும், அந்த கண்ணாடி இப்படி போட்டுருக்கணும் அப்படின்னு சொன்னது நான் தான் அப்படின்னு சொல்லி பெருமைப்படுத்திக்கொள்ள எனக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு பாட்டு எழுத போகும்போது கூட பிரபு என்ன பண்ணுவாருன்னா வந்து அந்த இது மட்டும் தான் சொல்லாது, அந்த டோருக்கு அந்த பக்கம் நிறைய பெரிய ஒரு ட்ரெஷர் இருக்குது, அதுக்கு முன்னால் இருந்துட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் நமக்கு அது கிடைக்க போகுதுன்னு கோடான கோடி அதில் குளிப்போம் விளையாடின்னு பாட்டு வருது. கதை கூட சொல்ல மாட்டார் அவரு, கதை மனசுக்குள்ள இருக்கும், அந்த கதை இல்லை இல்லம்மா ஆனால் கதை இருக்கும் இருந்தா சொல்ல மாட்டாரா? ஆமா இருக்குது. இது இவ்வளவு நாள் ஒத்துருக்கு, இப்பயும் அந்த பேச்சு பேசுறீங்க. இத்தனை படம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் கதை இல்லாமலாம் ஜெயிக்கும். கதை எல்லாம் அவங்க சொல்றாங்க சும்மா, இன்னைக்கு எதிர்பார்க்க கூடாதுங்கிறதுக்காக நான் கதை இல்லை அப்படின்லாம் சொல்லலாம். கதை இல்லாமல் யாரும் எடுக்க முடியாது. ஆனா வந்து அவ்வளவு ஒரு தன்னடக்கம் எப்பவுமே வந்து ஒரு எல்லா மேடையிலுமே சொல்றதுதான். அது உங்களை எதிர்பார்க்க தூண்டக்கூடாதுன்றதுக்காக அது நல்ல நல்ல மெத்தட், அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும், அவ்வளவுதான். தேங்க்யூ வெரி மச். உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு மங்காத்தா குழுவை இந்த மேடைக்கு நாம் வரவேற்போம். வருக வருக. பிரபு அவர்களுடைய தலைமையில் மங்காத்தா குழு அனைவரையும் மேடைக்கு அழைக்கிறேன். சன் மீடியா ஃபில்ம் கலர் சார்பாக இயக்குனர் வெங்கட் பிரபு உங்களுக்காக இந்த மேடையில் இந்த விழா வெங்கட் பிரபு அவருடைய திறமை அங்கீகரிக்கும் வகையில், அவருடைய குழுவை அங்கீகரிக்கும் வகையில் மங்காத்தாவினுடைய 100வது நாள் விழாவை நாம் இங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இங்கே உங்களுடைய அருமையான பாராட்டுகள் இந்த அற்புதமான குழுவிற்காக. மங்காத்தா திரைப்படத்தின் எடிட்டர் திரு பிரவீன் அவர்களை மேடை கேட்கிறேன். பிரவீன், ப்ளீஸ் சே ஹாய் டு தி கிரவுட். நிஜமா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலி வந்து தலை இப்போ ஊர்ல இல்லை, இல்லைன்னா அவரே வர வச்சிருக்கலாம். அவர் வந்து ஜார்ஜியாவில் வந்து பில்லா 2 ஷூட்டிங்கில் இருக்காரு. யுவன் சங்கர் ராஜாவும் வரதா இருந்தது. அவர் ராஜபாட்டை ரிலீஸ்னால அவர் ரீரெக்கார்டிங்லேருந்து டேரக்டர் விடலை. த்ரிஷா வந்து வைபவ் இருந்தால் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ரூமர் ரொம்ப பெருது, ரொம்ப பிரச்சனையாகுது, வெளியில் எல்லாம் சந்தேகப்படுறாங்க அப்படின்னு சொல்லி. நிஜமா ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. என்னோட டீம், என்னோட டைரக்ஷன் டீம் எல்லாமே இருக்காங்க. அதே மாதிரி என்னோட கேமராமேன் திரு சக்தி சரவணன், என்னோட சென்னை 28லேருந்து என் கூட இருக்கிற கேமராமேன், அப்புறம் என்னோட எடிட்டர் பிரவீன், முன்னாடி வந்தீங்கன்னா தான் தெரியும், அவர் தான் பிரவீன் என்னோட எடிட்டர். அப்புறம் வந்து எங்களுடைய சவுண்ட் டிசைனர் கீதா மேடம், அவங்க நான் நிஜமாக எதிர்பார்க்கல, தேங்க்யூ. அவங்க தான் வந்து நீங்கள் பார்க்குற அந்த சவுண்ட், படத்தோட சவுண்ட் மியூசிக் எந்த லெவலில் இருக்கணும், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எந்த லெவலில் இருக்கணும், இப்போ தலை ஓட்டின பைக் சவுண்ட் எவ்வளோ வரணும், அது எல்லாமே வந்து டிசைன் பண்ணுறது அவங்க தான். ஸோ எல்லாருக்கும் என்னோட ஃபுல் டீம் வந்திருக்காங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். நிசார் இஸ் ஒன் ஆஃப் த ஆர்கனைசர்ஸ் ஆஃப் த ஈவெண்ட். அப்புறம் வந்து நான் லாஸ்ட் மினிட்டில் தான் கூப்பிட்டேன். என்னோட ஃப்ரெண்ட் பிரதர் திரு கிரிஷ், நம்ம படத்தில் பாடியிருக்காரு வாடா பின்லேடா சாங், அவர் தான் பாடினாங்க. ஸோ அவர் வந்திருக்காரு. ஸோ தேங்க்யூ வெரி மச். எனக்கு நிஜமாக வந்து எங்கள் அப்பா வர போகிறாங்கிறது எனக்கு தெரியாது, அது ஏதோ சர்ப்ரைஸாக வச்சுருந்தாரு. சக்தி சார் சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட், அவர் தான் சார். நிசார் துடிக்கிறான் சார், சக்தி சார் பேர் சொல்லி. படோ கோபி சார் எல்லாருமே நாங்கள் சென்னை 28லேருந்து எங்கள் மேட்சுக்கு எல்லாருமே அவர் தான் வந்து கமெண்ட்ரி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவரை வந்து நான் எந்த படத்துலையும் கரெக்டான கேரக்டர் இல்லை. ஆக்சுவலி சரோஜாவில் சம்பத் ரோல் கொடுக்கலான்னு நினச்சேன், அவர் இன்னும் கொஞ்சம் பாடியில் ஏற்றணும். பட் தேங்க்யூ வெரி மச். இது மங்காத்தா 100வது நாள் உங்கள் கூட சேர்ந்து நம்மெல்லாம் செலிப்ரேட் பண்ணுறோம்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்பாவோட கண்டிப்பாக சைட் மீடியா ஃபிலிம்காரங்க என்னமா வேற எதாவது சொன்னீங்க? தலைதான் ஊர்ல இல்லைன்னு சொல்லிட்டேன். இவரை பத்தியா? என்ன கொடுமை சார்.
அதேமாதிரி பிரேம்ஜி மங்காத்தால வந்து ரீரெக்கார்டிங் வந்து யுவன் சங்கர் ராஜாவோட சேர்ந்து பிரேம்ஜி பண்ணான். நல்ல மியூசிஷியன். அவனை வந்து எப்படியாவது மியூசிக் டைரக்டர் ஆக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட யுவன் சங்கர் ராஜாவோட எல்லாரோடைய ஆசையும் அதுதான். அது வந்து ஆனால் வந்து கடவுள் விதி உங்களை கொடுமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதை வந்து யாராலையும் மாற்ற முடியாது. ஸோ கூடிய விரைவில் பிரேம்ஜியை வச்சு ஒரு 6 பேக்கோட ஒரு ஸ்காப் ஃபிலிம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு போலீஸ் ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ஒரு படம் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். முதல்ல பேக்குக்கு ஆர்டர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பேக்லேருந்து ரெடி பண்ணிட்டோன்னா கூடிய விரைவில் நம்ம மெழுகுவத்தி அணையறதுக்குள்ள கேக். ஆமாம், கேக் உருகுது, டேஸ்ட் மாறிடும் கேக் உருகுது. ஓகே, லெட்ஸ் செலிப்ரேட் 100 days of மங்காத்தா. அப்பா நீங்க வெங்கட் பிரபுவோடு இணைந்து இந்த 100வது நாள் மங்காத்தா 100வது நாள் விழாவை அனைவரும் சேர்ந்து கொண்டாடுகிறோம். செய்த சைட் மீடியா மற்றும் filmgala.in அந்த அத்தனை குழுவுக்கும் முக்கியமாக லோகேஷ் நண்பர்களுக்கும் வெங்கட் பிரபு சார்பாக நாங்கள் நன்றி. நிஜமா ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ வெரி மச் சைட் மீடியா அண்ட் ஃபிலிம்காலா. இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லா ஃப்ரெஷ் ஃபில்ம் மேக்கர்ஸ் எல்லாருக்குமே நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. கிச்சனுக்கு வந்து எங்களை வந்து கெஸ்ட்டாக கூப்பிட்டு அப்புறம் வந்து மங்காத்தாவோட 100வது நாள் செலிப்ரேஷனையும் இங்கே பண்ண வச்சதுக்கு வந்து ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு தேங்க் எல்லாருக்குமே. தேங்க்யூ. அந்த பெர்ஃபார்ம் பண்ண எல்லாருக்குமே, டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண எல்லாருக்குமே வந்து எங்களுடைய நன்றி, வணக்கம். 2 minutes நீங்கள் இருக்கணும். நான் கிறிஸ் கிட்ட ஒரு கேள்வி வச்சிருக்கேன். பாட்டு பாடணும்னா கிறிஸ் இருக்கும் போது நாங்கள்லாம் எதுக்கு பாட்டு பாடணும்? கிறிஸ் இந்த பையன் மைக் வைங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் ஈவெண்ட்டில் வந்திருக்கீங்கல்ல, டோட்டல் ஈவெண்ட்டில் ரொம்ப நல்லா இருந்தது எது? கேக்கு தான். கேக்கு தான் கேட்காமே கொடுத்ததுக்காக இல்லை முக்கியமாக நான் ரொம்ப நன்றி சொல்ல வேண்டியது வெங்கட் பிரபுக்கு தான். ஏன்னா கோவாலையும் சரி இப்போ மங்காத்தால் நான் வந்து ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டேன். நானாக தான் கேட்டேன் ஒரு ஃப்ரெண்டுங்கிற உரிமையில். நான் தலைக்கு பாடினதே இல்லை, பாடணும் அப்படின்னு சொன்னேன். சரி ஃபஸ்ட் டைம் என்னை பாட வச்சிட்டாங்க தலைக்கு. தட் கிரெடிட் கோஸ் டு யூ அண்ட் யுவன் சங்கர் ராஜா, ரொம்ப நன்றி. அப்புறம் அங்கிள் வெரி க்ளோஸ் டு எங்கள் ஃபேமிலிக்கு. ஸோ இது ஒரு குடும்ப விழா, கலந்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷம். உங்கள் சப்போர்ட் என்னைக்கு இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ கிரிஷ். இப்போ வந்து நம்ம பெஸ்ட் குறும்படம், சிறந்த குறும்படத்திற்கான விருதை இப்பொழுது வெங்கட் பிரபு அவர்கள் வழங்குவார். அந்த திரைப்படம் வந்து துவந்த யுத்தம், அசோக் குமார் அவர்கள் இயக்கிய துவந்த யுத்தம். அதற்கான விருதை இப்பொழுது இயக்குனர் மற்றும் அவருடைய குழுவிற்கு ஐயா கங்கை அமரனோடு இணைந்து வெங்கட் பிரபு அவர்கள் வழங்குவார். அசோக். தேங்க்யூ. இங்கே வருகை தந்து நம்முடைய நிகழ்ச்சியை சிறப்பித்த அனைவருக்கும் நன்றி. முக்கியமாக அப்பா ஐயா கங்கை அமரன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய இயக்குனர், அதாவது நான் எந்த நிகழ்ச்சியுமே வந்து ரொம்ப அனாவசியமாக கம்பேர் பண்ணுவேன், பட் பிரபுலாம் வந்துட்டாங்கன்னா இன்னும் ரொம்ப அனாவசியமாக கம்பேர் பண்ணுவேன். சச் அ லவ்லி டியூட், லவ்விங் டியூட். ஐ லவ் யூ பிரதர். அடுத்த படத்தில் சான்ஸ் கொடுப்பா. இதை விட பப்ளிக்காக கேட்க முடியாது தம்பி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிரபு. தேங்க்ஸ் ஃபார் கமிங். அனைவருக்கும் ஃபோட்டோ எடுக்கணுமா? ஓகே, லெட் அஸ் போஸ்ட் ஃபார் அ பிக்சர். முக்கியமாக இந்த விழாவின் ஏற்பாடு செய்த லோகேஷ் ஃப்ரெண்டில் வாங்க.
ஃப்ரண்ட்ல லோகேஷ். லோகேஷ்க்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. முழு உழைப்பு, அவருடைய கடின உழைப்பு இந்த விழா வந்து மிக பிரம்மாண்டமாக அமைந்திருக்கிறது. லோகேஷ், கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஆல் தி பெஸ்ட் டு என்டையர் டீம். ஓகே, பாலாஜி. அலங்கரித்த இந்த அத்தனை திறமைசாலிகளுக்கும் சைட் மீடியா மற்றும் filmgala.in சார்பாக அவர்களுக்கு நம்முடைய அன்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, பிரபு கேட்க வீட்டு பார்சல் அனுப்பிச்சிடப்பா. ஓகே, ஸோ எல்லாருக்குமே அனுப்பிச்சிடும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நிகழ்ச்சி நிறைவு செய்யும் வகையில் அற்புதமான ஒரு பாடலை பாட சத்யபிரகாஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். மற்றும் இங்கே வருகின்ற சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. சைட் மீடியாவின் சார்பாகவும் filmgala.in சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் இங்கே தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியின் நிறைவாக சத்யபிரகாஷ் வழங்கும் உங்களுக்காக ஒரு பல ஆழமான கருத்துள்ள ஒரு பாடலை வளரும் குழந்தைகளுக்கு மட்டுமல்லாமல் உலகத்திற்கே பல கருத்துக்களை இயற்றி எழுதி வழங்கிய எனது அருமைக்குரிய நண்பர் தனுஷ் அவர்களுக்கு நன்றி சொல்லிக் கொண்டு அந்த வைதிஸ் கொலவெரி சாங்கை சத்யபிரகாஷ் அவர்களை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். திஸ் இஸ் பனவா கோபி. அன்புடன் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ அண்ட் குட் நைட். Yo, boys, sing song. Soup song. Flop song.
பார் எங்க ஏரியா பாய்ஸ், எங்க ஏரியா பாய்ஸ் டாப்பு. மைனஸ் கொலவெறி கொலவெறி கொலவெரி, மைனஸ் கொலவெறி கொலவெறி கொலவெரி டே. மைனஸ் கொலவெறி கொலவெரி கொலவெரி டே. மைனஸ் கொலவெறி கொலவெரி கொலவெரி டே. அடிக்குச்சு பாட்டு முடிய போகுது. Thank you so much.